சிந்து பைரவி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆறுமுகமும், பைரவியும் கார்ல போயிட்டுருப்பாங்க. அப்போதைக்கு ஆறுமுகம் வந்து, "நீ தைரியமா இருந்து நல்ல வேள காயத்ரிய நல்லாவே காப்பாத்திட்ட பைரவி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப வந்து பைரவி சொல்வாங்க, "அங்க டிஎஸ்பி சஞ்சய் மட்டும் வரலனா, கண்டிப்பா என்னால இத செஞ்சிருக்க முடியாது. நீ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த மாறனையும், சம்பத்தையும் இனிமே அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க" அப்டின்னு சொல்லிட்டு சஞ்சய பத்தியே பெருமையா வந்து பைரவி பேசிட்டுருப்பாங்க. இதனால ஆறுமுகத்துக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஆறுமுகம் பைரவிக்கு, "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு. நான் எவ்வளோ பெருசா இருந்தாலும் வாங்கி தரேன்னு" சொல்றாங்க. "நான் எது கேட்டாலும் நீ வாங்கி தருவியான்னு?" சொல்லிட்டு பைரவியும் கேட்குறாங்க. "சொல்லு வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்றாங்க. "எனக்கு டிவோர்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. இத கேட்ட ஆறுமுகம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து சிந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு, அங்க வந்து சிவாவோட ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, மகாவோட தம்பி வந்து பார்த்துட்டு போய் மகா கிட்ட சொல்றாங்க. இந்த சிந்துவ வந்து சிவா கிட்டருந்து பிரிக்கலான்னு பார்த்தா, அது நடக்காது போல. அவ வந்து எப்படியோ வந்திருக்கா. வாசல் வழியா வரல. ஆனா செவுரு ஏறி குதிச்சு தான் வந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட மகாவோட தம்பி வந்து சொல்றாங்க. அவள சும்மாவே விடக்கூடாது. வா திருடன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள புடிச்சு நம்ம அடிச்சு, நாங்க திருடன் நெனச்சு அடிச்சுட்டோம்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அவங்க தம்பியும் வந்து பிளான் போடுறாங்க. இந்த பிளான் வந்து நடக்குமா? இல்ல சிந்து அதுலருந்து தப்பிச்சுடுறாங்களா இல்லையா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.